Hello students, welcome to Just Add Max. In the video la நம்ம exercise 3.13 ல இருக்கிற next 3 sums பார்க்கலாம். So first third sum question பாத்தீங்கன்னா if the roots of ஒரு equation கொடுத்திருக்காங்க a minus b into x square plus b minus c into x plus c minus a is equal to 0 are real and equal. So இங்கேயுமே வந்து நமக்கு nature of roots ஓட condition கொடுத்திருக்காங்க real and equal அப்படின்னு. Then prove that. So இந்த informations வச்சு என்ன prove பண்ண சொல்றாங்க அப்படின்னா B, A, C are in arithmetic progression. So arithmetic progression APங்கிறது நம்ம ஏற்கனவே chapter 2ல வந்து பார்த்திருக்கோம். So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த roots of the quadratic equation are real and equal இந்த ஒரு condition நம்ம கொடுத்திருக்காங்க. இந்த condition யூஸ் பண்ணி நம்ம B, A, C are in arithmetic progression அப்படின்னு சொல்லி நம்ம prove பண்ணோம். So first arithmetic progressionல இருக்கணும் அப்படின்னா என்ன prove பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ suppose நம்ம chapter 2ல பார்த்திருக்கோம். இப்போ A, B, C are in AP அப்படின்னா இதுக்கு ஒரு condition இருக்கு. So condition என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த middle term left side கொண்டு வந்துருங்க. So 2 into b பண்ணிக்கோங்க. இந்த remaining 2 terms right hand sideல multiply பண்ணிக்கணும். So 2b is equal to a plus c அப்படி நம்ம prove பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 3 numbers a, b, c are in AP அப்படி நம்ம சொல்லிடலாம். So இது வந்து ஒரு note மாதிரி நம்ம வந்து பார்த்திருப்போம். So 2b is equal to a plus c. அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கே ஆர்டர் பார்த்தீங்கன்னா a, b, c ன்னு இருக்கு. அதே மாதிரி இங்கே நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆர்டர் BAC. ஸோ B, A, C இருக்குது. ஸோ இங்கே பண்ண மாதிரியே பண்ணோம் அப்படின்னா மிடில் டேர்ம் வந்து லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ 2A is equal to B plus C நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து the roots are real and equalன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2A is equal to B plus C ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 3 numbers B, A and C are in arithmetic progression அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இது வந்து டு ப்ரூவ் இது தனியாக இருக்கட்டும். இப்போது நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் இருந்து நம்ம ஏபிசி வேல்யூஸ் எழுதணும். ஸோ a minus b into x square plus b minus c into x plus c minus a is equal to 0. ஸோ இங்கே a வேல்யூ என்ன? a வேல்யூ வந்து x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஸோ a minus b. b வேல்யூ xோட கோஎஃபிஷியன்ட் b minus c. c வேல்யூ கான்ஸ்டன்ட் டேர்ம் c minus a. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏபிசி வந்து கோஎஃபிஷியன்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட வேரியபிள். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னா டெல்டாவோட கண்டிஷன் என்ன? டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கிவன் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கோங்க. டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா டெல்டாவோட ஃபார்முலா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 தான். ஸோ விச் இம்ப்ளைஸ் b square minus 4ac is equal to 0. இப்போ நம்ம ஈக்குவேஷனில் எடுத்து எழுதியிருக்கோம்ல ABC வேல்யூஸ் அது எல்லாத்தையுமே அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ b வேல்யூ b minus c the whole square. ஸோ b minus c the whole square minus 4 into a ஓட வேல்யூ a minus b, c ஓட வேல்யூ c minus a which is equal to 0. ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. a minus b the whole square ஃபார்முலா b square minus 2bc plus c square minus 4 into இப்போ இதை வந்து ஒன்றா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். AC minus a square minus bc plus ab is equal to 0. ஸோ இப்போ 4 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க இங்க. ஸோ b square minus 2bc plus c square minus 4ac plus 4a square plus 4bc minus 4ab is equal to 0. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம். இங்கேயும் ஒரு பிசி டேர்ம் இருக்குது, இங்கேயும் ஒரு பிசி டேர்ம் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடுங்க. அண்ட் சைமல்டேனியஸாக நம்ம வந்து ஏ, பி அண்ட் சி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆர்டராக எழுதிக்கலாம். அப்போ தான் நம்மளால் ஏதாவது ஐடென்டிட்டி இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஐடென்டிட்டி அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் டேர்ம் எழுதிக்கோங்க. ஸோ 4a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அதுக்கப்புறமா ஏபி டேர்ம் எழுதிக்கலாம். ஏபி டேர்ம் இங்கே இருக்குது minus 4ab. அதுக்கப்புறமா BC டேர்ம் எழுதிக்கோங்க. ஸோ BC தான் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இங்கே ஒரு BC டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு BC டேர்ம் இருக்குது. ஸோ 4BC minus 2BCனா ப்ளஸ் 2BC
அதே மாதிரி லாஸ்ட்டாக ஏசி டேர்ம் எழுதிக்கோங்க -4ac which is equal to 0. ஸோ இந்த இதை பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா a plus b plus c the whole square ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ a plus b plus c the whole square. ஸோ இந்த ஐடென்டிட்டியோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் plus 2ab plus 2bc plus 2ca. ஸோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே வந்து a ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து 4a ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த 4a ஸ்கொயரில் நம்ம 2a the whole ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஐடென்டிட்டியில் ஏக்கு பதிலாக 2a இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால தான் இங்கே வந்து நமக்கு -4abயும் இங்கே வந்து -4acயும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பெரிய எக்ஸ்பேன்ஷனாக இருக்குது. இதை நம்ம சின்னதாக சால்வ் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதும்போது தான் நமக்கு ஏயோட வேல்யூ 2a அப்படின்னு வருது. பிகாஸ் இங்கே வந்து சப்போஸ் வெறும் a ஸ்கொயர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து a + b + c the whole ஸ்கொயர்னு டேரெக்டாக எழுதிடலாம். ஆனால் இங்கே வந்து நமக்கு 4a ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ 4a ஸ்கொயரை நீங்கள் 2a the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ 2a the whole ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதும்போது ஏயோட வேல்யூ இந்த இடத்துல 2aவாக மாறிடுது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு பதிலாக 2a + b + c the whole ஸ்கொயர் அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ப்ராக்கெட்ஸில் இருக்கட்டும், which implies 2a + b + c the whole square is equal to 0. உங்களுக்கு வேணும்னா இது வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். சாரி, இங்கே வந்து -2a போட்டுக்கோங்க. பிகாஸ் 4abலையும் 4acலையும் நமக்கு வந்து நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் இருக்கிறதால இந்த ரெண்டு இடத்துலையுமே காமனாக நமக்கு a வேல்யூ தான் இருக்குது. ஸோ a தான் வந்து கண்டிப்பாக மைனஸாக இருக்கணும். பிகாஸ் b வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா இங்கே வந்து நெகட்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ a தான் நெகட்டிவாக இருக்குது. a நெகட்டிவாக இருக்கிறதால தான் இந்த 2 டேர்ம்ஸுமே நமக்கு நெகட்டிவாக இருக்குது. இங்கே வந்து மைனஸை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். அதனால தான் இங்கே வந்து வெறும் 4a ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையும் a காமனாக இருக்கிறதால a டேர்ம் தான் கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்க முடியும். ஸோ -2a + b + c the whole ஸ்கொயர். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடென்டிட்டியில் நமக்கு மேலே இருக்கிற இந்த பெரிய ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஸோ -2a + b + c the whole ஸ்கொயர். ஸோ இப்போ இது ரெண்டு சைடும் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ √0 0 தான். ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட். ஸோ இங்கே வந்து ரூட்டும் 2ம் கேன்சல் ஆயிரும். மீதி டேர்ம் வந்து -2a + b + c 0க்கு ரூட் எடுக்கும்போது 0 தான். which implies இப்போ இந்த 2aவை அந்த சைட் கொண்டு போயிருங்க. ஸோ அப்போ என்ன வரும்? 2a is equal to b + c. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கண்டிஷன் ஏற்கனவே 2 ப்ரூவில் எழுதியிருக்கோம். ஸோ 2a is equal to b + c. அதே மாதிரி 2a is equal to b + c நம்ம கிடச்சிருச்சு. therefore b, a, c are in AP அப்படின்னு நீங்கள் வந்து எழுதிடணும். ஸோ BAC are in AP hence proved அப்படின்னு எழுதிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடும். ஸோ ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து நமக்கு ரெண்டு மைனஸ் இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே a தான் காமனாக இருக்குது. அதனால ஏங்கிற டேர்ம் தான் கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்க முடியும். ஸோ அதனால் -2a + b + c the whole square is equal to 0ன்னு போட்டுக்கோங்க. ஒரு தடவை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ -2a + b + c the whole square. அதுக்கப்புறம் ரூட் எடுத்துட்டோன்னா நமக்கு டேரெக்டாக 2a is equal to b + c அப்படிங்கிற கண்டிஷன் வந்துடும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா b, a, c are in arithmetic progression. ஸோ இதோட hence proved அப்படின்னு நீங்கள் வந்து எழுதிடலாம். இப்போ நம்ம 4th sum பார்க்கலாம். So 4th, if a, b are real, then show that the roots of the equation. ஸோ நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. a - b × x square -6 × a + b × x -9 × a - b is equal to 0 or real and unequal. ஸோ லாஸ்ட் சம்மில் நமக்கு ரூட்ஸ் நேச்சர் ஆஃப் ரூட்ஸோட கண்டிஷனே கொடுத்துருந்தாங்க ரியல் அண்ட் ஈக்குவல்னு. அதை வச்சு நம்ம சம் ப்ரொசீட் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து நமக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து டெல்டா வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்ல நம்பர்ஸ் வச்சு,
நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம்ல அதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஏபிசி வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அகெயின் நான் சொல்கிற மாதிரி ஏபிசி நான் சொல்கிறது கோஎஃபிஷியன்ஸோட வேல்யூ, ரைட் சைடில் இருக்கிற ஏபிசி வந்து வேரியபிள்ஸ், ஈக்குவேஷனில் இருக்கிற வேரியபிள்ஸ். ஸோ a is equal to x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a minus b, b is equal to xோட கோஎஃபிஷியன்ட் சைனோட சேர்த்து எடுத்துக்கோங்க மைனஸ் 6 into a plus b, c வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் minus 9 into a minus b. இப்போ டெல்டா ஃபார்முலா நமக்கு தெரியும், டெல்டா is equal to b square minus 4ac which is equal to b ஓட வேல்யூ எழுதிக்கோங்க minus 6 into a plus b the whole square minus 4 into a value a minus b, c ஓட வேல்யூ minus 9 into a minus b which is equal to இங்கே minus 6 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 36 கிடைக்கும். ஸோ 36 into a plus b the whole square அப்படியே வச்சுக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 9 4s are 36. ஸோ ப்ளஸ் 36 into, ஸோ 4 முடிஞ்சது 9 முடிஞ்சது, ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் இருக்குது a minus b into a minus b. அதை நம்ம எப்படி எழுதலாம், a minus b the whole square எழுதிக்கலாமா. ஸோ a minus b the whole square which is equal to இங்கே வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, 2 டேர்ம்ஸ்லையும் 36 காமனாக இருக்குது. ஸோ 36 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே a plus b the whole square plus a minus b the whole squareன்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கணும்னா கண்டிஷன் என்ன, டெல்டா வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். இப்போ நமக்கு இங்கே a அண்ட் b வேல்யூஸ் தெரியாது, ஆனால் இங்கே a அண்ட் b வந்து ரியல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் நம்பர்ஸுங்கும் போது நமக்கு -1 -2 1 2 10 20 இந்த மாதிரி என்ன நம்பர்ஸ் வேணால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a அண்ட் bக்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்கும்போது சப்போஸ் இப்போ a + b பண்ணும்போது ஸ்கொயர் பண்ணும்போது அது ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். a அண்ட் b மறுபடியும் இங்கேயும் வேல்யூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான், பிகாஸ் ஒரு டேர்முக்குமே நமக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ நெகட்டிவ் நம்பருக்கு நீங்கள் ஸ்கொயர் பண்ணாலும் பாசிட்டிவ் நம்பர் தான் வரப்போகுது, பாசிட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு அகெயின் பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். அந்த பாசிட்டிவ் நம்பரை நம்ம 36ஓட மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் அது ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் நம்பருங்கிறது எப்போவுமே கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும், கரெக்டாக. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபுல் டேர்ம் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான், ஒரு டவுட்டே கிடையாது. இப்போ சப்போஸ் இங்கே -36 அப்படி இருந்ததுன்னா இங்கே இருக்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பர் தான். ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஒரு நெகட்டிவ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு நெகட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ நம்ம இங்கே நெகட்டிவ் நம்பர்னு எழுதுவோம், ஆனால் இங்கே எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் ஆன்சராக வரும். ஸோ இந்த பாசிட்டிவ் நம்பருங்கிறது கிரேட்டர் தேன் 0 தான். தேர்ஃபோர் டெல்டாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0. டெல்டா வேல்யூ கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா the roots of the equation are real and unequal. Therefore the roots are real and unequal. ஸோ இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கணும். ஏயும் பியும் ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியல் நம்பர்ஸுங்கும் போது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் நீங்கள் ஏ அண்ட் பிக்கு எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணிட்டு ரெண்டுமே பண்ணிட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நம்பர். அதை 36ஓட மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பர் தான். ஸோ அது கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 0வாக தான் இருக்கும். ஸோ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும் அப்படின்னா டெல் வேல்யூ கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 0 தான். டெல் கிரேட்டர் தேன் 0னா ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல், அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ அதை அப்படியே எழுதிட்டு நீங்கள் hence proved அப்படின்னு சொல்லி சம் வந்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ 5th சம் பார்க்கலாம். ஸோ 5th பார்த்தீங்கன்னா if the roots of the equation c square minus abx square minus 2 into a square minus bcx plus b square minus ac is equal to 0 or real and equal. ஸோ இங்கே வந்து நமக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ரியல் அண்ட் ஈக்குவல்னு. ப்ரூவ் that either a is equal to 0 or a cube plus b cube plus c cube is equal to 3abc. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு
குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னா டெல்டா வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து தான் நம்ம சம் வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று a இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் a cube plus b cube plus c cube is equal to 3abc. ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம சம் பண்ணிகிட்டே வரும்போது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரியே ஸ்டெப்ஸ் எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு a வேல்யூ எடுத்துக்கோங்க. a இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் c ஸ்கொயர் மைனஸ் ab. b இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ எக்ஸை மறைச்சிட்டு என்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. -2 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் bc. c வேல்யூ கான்ஸ்டன்ட் டேர்ம் b ஸ்கொயர் மைனஸ் ac. இப்போது கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னா டெல் வேல்யூ ஈக்குவல் டு 0. டெல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac-யும் ஈக்குவல் டு 0 தான். இப்போ இந்த abc வேல்யூஸ்க்கு பதிலாக ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம்ல அந்த வேல்யூஸ்லாம் எழுதிக்கோங்க. ஸோ -2 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் bc the whole square minus 4 into a value c square minus ab, c value b square minus ac which is equal to 0. ஸோ இப்போ -2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 4 கிடச்சிரும். ஸோ 4 இன்ட்டு இங்கே a ஸ்கொயர் மைனஸ் பிசியை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ a மைனஸ் b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏக்கு பதிலாக a ஸ்கொயர் இருக்குது, பிக்கு பதிலாக bc இருக்குது. ஸோ a power 4 மைனஸ் 2a ஸ்கொயர் bc ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர். ஸோ நான் வந்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து -4 இன்ட்டு இப்போ இந்த 2 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் ac கியூப் மைனஸ் ab கியூப் ப்ளஸ் a ஸ்கொயர் bc இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு டேர்ம்ஸையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் சம்மில் எப்படி 36 காமனாக எடுத்தோம் அதே மாதிரி இங்கேருந்து நம்ம 4 காமனாக எடுக்க போகிறோம். ஸோ 4 இன்ட்டு இங்கே இருக்கிறத ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. a power 4 மைனஸ் 2a ஸ்கொயர் bc ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர். ஸோ இங்கேருந்து 4 தான் நம்ம காமனாக எடுத்திருக்கோம். ஒரு மைனஸ் சைன் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணி அதோட கண்டினியூஷன் மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ -4 வெளியே எடுத்துட்டோம். ஸோ மைனஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் ac கியூப் ப்ளஸ் ab கியூப் மைனஸ் a ஸ்கொயர் bc இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கேருந்து நம்ம 4 மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ அந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணி டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ நம்ம பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர், இங்கே வந்து மைனஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து 4 இருக்குது. ஸோ இந்த 4 வந்து அங்கே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும், கரெக்டாக. ஸோ நம்ம அந்த 4 வந்து விட்டுறலாம். 4 விட்டுருங்க. இப்போது ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதுங்க. a power 4 இங்கே வந்து -2a ஸ்கொயர் bc இருக்குது, இங்கே வந்து -a ஸ்கொயர் bc இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -3a ஸ்கொயர் bc. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு, இதை விட்டுறலாம். இப்போ மீதி 2 டேர்ம்ஸ் வந்து ப்ளஸ் ac கியூப் ப்ளஸ் ab கியூப் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு. இது ரெண்டையும் நம்ம வந்து ஒரே டேர்ம் ஆக்கிட்டோம். அந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸும் எடுத்துக்கோங்க. 4 வந்து அந்த சைட் போகும்போது 0 ஆகிடும் விச் இஸ் ஈக்குவல் டு. இந்த எல்லா டேர்ம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு a வந்து காமனாக இருக்குல்ல. ஸோ a நம்ம வெளியே எடுத்துடலாம். a இன்ட்டு a கியூப் மைனஸ் 3abc ப்ளஸ் c கியூப் ப்ளஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம யூஸ்வலாக ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டேர்ம்ஸ் கிடைக்கும்ல. இப்போ x + 1 இன்ட்டு x - 4 இஸ் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி கிடைக்கும், கரெக்டாக. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ab இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ a இன்ட்டு b இஸ் ஈக்குவல் டு 0னா ஒன்று a இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் b இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம எப்போவுமே ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இதே ஃபார்மேட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் செகண்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஏயை வந்து ஃபர்ஸ்ட் டேர்மாக வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து செகண்ட் டேர்மாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் ப்ராடக்ட்டில் இருக்கும்போது ஒன்று ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் செகண்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0, கரெக்டாக. அதனால ஒன்று a இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் a கியூப் மைனஸ் 3abc ப்ளஸ் c கியூப்
plus b cube is equal to 0. So a is equal to 0. So a into இன்னொரு term இருக்கு. So a ஒரு term, இந்த bracketல இருக்கிறது இன்னொரு term. So ஒன்று first term is equal to 0 or second term is equal to 0. So இப்போ again a is equal to 0 or இதை வந்து கொஞ்சம் factorize பண்ணி எழுதிக்கோங்க. a cube plus b cube plus c cube இந்த minus 3abc அந்த side போச்சுன்னா plus 3abc ஆயிடும். So a is equal to 0 or a cube plus b cube plus c cube is equal to 3abc. அதுதான் வந்து இங்கே நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. either a is equal to 0 or a cube plus b cube plus c cube is equal to 3abc. இதே தான் இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். hence proved அப்படின்னு நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது a is equal to 0 or b is equal to 0னா அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இங்கே எழுதணும். ஸோ இங்கே வந்து 4ங்கிறது ஒரு நம்பர். ஸோ 4 is equal to 0 நம்மளால் எழுத முடியாது, அது வந்து ட்ரூவே கிடையாது. ஸோ அதனால தான், ஆனால் இங்கே வந்து ஏங்கிறது என்ன நம்பர்னே உங்களுக்கு தெரியாதுல்ல, ஸோ அதனால நம்ம வந்து அப்படி எழுதிக்கலாம். a is equal to 0 or இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது 0. ஸோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம அவங்க கேட்டிருக்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதோட எக்ஸசைஸ் 3.13ஓட 5 சம்ஸுமே முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.